ஹலோ சுரல், என்ன கதை? ChatGPT யூஸ் பண்ணி ஒரு மர்டர் கொலை கேஸ் ஒன்றை பண்ணுற அளவுக்கு எந்த அளவுக்கு அவன் மைண்ட் செட் போயிட்டிக்கிறன்னு பாருங்க. மறக்காம இந்த வீடியோ கடைசி மட்டும் பாருங்க. நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன் என்ன நடந்துச்சேன். 17 வயசு பொடியன் அர்ஜுனன்ற பொடியன் ஒரு 45 வயசு தாயையும் 14 வயசு தம்பியும் கொலை பண்ணிக்கிறான். சரியா ஆகஸ்ட் 11ஆம் தேதி அவங்களோட வாப்பா அவங்க வீட்டுக்கு ரீச் பண்ணலன்னு சொல்லி போலீஸுக்கு கால் பண்ணி பார்த்திக்கிறாங்க. போயிட்டு பார்த்தா இதுதான் சப்ஜெக்ட். அதோடய போலீஸ்க்கு டவுட் வந்து வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அவங்களோட தாய் பேஸ்மெண்ட்லேயும் அவங்களோட தம்பி மொட்டை மாடியிலையும் இறந்த நிலைமையில இருந்துக்கிறான். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பொடியண்ட மைண்ட் செட் எந்த அளவுக்கு பேத்திங்க. அதோடைய போலீஸால அர்ஜுனை தேடி பார்த்தீங்கன்னா அர்ஜுனை காணும். அதோடைய போலீஸுக்கு டவுட் ஆகிட்டு இவன் எப்படி எஸ்கேப் ஆகிக்கிறான் என்றால் அவங்களோட தாயோட கார் எடுத்து எஸ்கேப் ஆகிக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு ஒரு அமெரிக்கன் போலீஸ் தெரிந்தானே அதோட பார்க்கிங் ஒன்றில் இவர் அமுட்டிக்கிறாரு. அதோட கைது செய்து கைது செஞ்ச பிறகு தான் இவரை விசாரிக்க போகலத்தான் உண்மை வெளியாகிக்கு. அந்த உண்மை என்னண்டா, இந்த குடும்பத்தை கொல்றதுக்கு ChatGPT யூஸ் பண்ணிக்கு. ChatGPTல கேட்டிக்குது இவங்க எப்படி கொலை பண்றேன். அப்போ அவனோட மைண்ட் செட் எந்த அளவுக்கு வேலை செஞ்சு, ஒரு டெவில் ஒன்ற மைண்ட் செட் தான் அவனை வேலை செஞ்சு. அந்த வயசுக்கு அவனுக்கு எவ்வளோ வேலை செய்யலுமா, ஒரு தாயோண்ட கொலை பண்ணிடுமா, ஒரு தம்பி எந்த அளவுக்கு அவனோட மைண்ட் செட். உலகம் போகிறப்போ தேங்க்யூ காய்ஸ். இவ்வளோ தான் இந்த கிடைச்ச நியூஸ். நீங்கள் மறக்காமல் இந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி எனக்கு ஃபுல் சப்போர்ட் ஒன்று தாங்க. மீண்டும் இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், பர்சனல் பிளாக் எல்லாம் போட்டுறேன். கட்டாயம் என்னையை ஃபாலோ பண்ணி வைங்க. See you, bye.